அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நாம் ரமலான் மாதத்தின் 24வது நோன்பை எட்டியிருக்கிறோம். சிறுக்கும் சிகரும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் சிகரில் எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தை பற்றி நம்பத்தகாத செய்திகளை ஹதீஸில் இருக்கிறது என்பதை ஒரு அளவு பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியை நாம் அறிவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வ ஐயுன் நாசு அஃதல கால குல்லு முஹம்மதில் கல்வி. எப்படி கேட்கிறார்கள் என்றால், அவர்கள் கேட்கிறார்கள், உண்மை பேசும் ஒவ்வொருவரும் தூய உள்ள கொண்டவரும் யாரு என்று கேட்கிறாங்க. அதாவது வசதுகில் லிசான், உண்மையை பேசக்கூடியவர்களும் தூய உள்ளம் கொண்டவர்களும் யாரு என்று யார் கேட்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு சஹாபிகள் கேட்கிறாங்க. அப்படின்னா யாரு? காலு சத்தகுல் லிசானி, உண்மை பேசக்கூடியவர்களும் தூய உள்ளம் கொண்டவர்கள் என்றால் யாரு என்று கேட்கிறாங்க. தப்சீர் விளக்கம் கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இந்த அதுக்கும் இந்த சிகருக்கும் என்ன சம்பந்தங்கிறத கீழே பாருங்க. வ தஅரிஃபுஹு ஃபமா மஹ்தூமுன் கல்பி கால ஹுவ நகியுலா இஸ்மி, தூய உள்ளம் நல்லுள்ளம் உண்மை பேசுவது என்றால் அது யார் தெரியுமா? விளக்குறாங்க. அவர் உள்ளத்தில் பாவம் செய்யக்கூடாது. லா இஸ்மி ஃபீஹி, பாவத்தை செய்யக்கூடாது. வலா யூனி, அநியாயம் செய்யக்கூடாது. வலா கில்ல வலா ஹசத, என்னெல்லாம் செய்யக்கூடாது? குரோதம் கொள்ளக்கூடாது. அவர் பொறாமை கொள்ளக்கூடாது. கெட்டெண்ணம் கொள்ளக்கூடாது. இவ்வளவு ஒரு பட்டியலை போடுறாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய நபிமொழி. அப்போ ஒரு மூமின் இன்னொரு மூமினை கேடு செய்யணும்னு நினைச்சாலே அவன் ஒரு அஃதலல் மூமின் கிடையாது, நல்ல மூமின் கிடையாது. மூமினுடைய அடையாளம் என்னன்னு கேட்க சொல்ல என்னெல்லாம் சொல்றாங்க? பாவம், பொறாமை, குரோதம், கெட்ட எண்ணம், இவ்வளவு ஒரு பட்டியல் போடுறாங்க. இந்த மாதிரி நபிமொழிகள் பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இதுல விளக்கி கேட்கிறாங்க, அஃதல் யாரு சிறந்தவர்? இந்த எண்ணமெல்லாம் இல்லாம இருக்கிறார, அவர் தான் சிறந்தவர். அப்ப சிறந்த ஒரு முஸ்லீமுக்கு அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அந்த மாதிரி ஒரு மூமின் இருக்கிறானா, சிகர்ல அப்படியா இருப்பான், அடுத்தவனை கெடுத்து விடுவான், கெட்டது செய்வான், அப்ப அவன் மூமினே இல்லை என்பதை இந்த நபிமொழியில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க, ஏன் இந்த நம்ம சிகரையும் சிறுக்கையும் பேசுகிறோம் என்றால், இதுல தௌஹீத்வாதியாக இருக்கக்கூடிய நமக்கு வேணா இது எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி இருக்கும். நாங்களாம் செய்யமா. ஆனா இன்னும் வரைக்கும் முஸ்லீம்கள் இதில் அதிகமான மக்கள் வெற்றி பெறவில்லை. இன்னும் இதை நம்புறாங்க. அது இல்லாம இதற்கு எதிர்வாதம் பேச நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திடீர்னு வர்றா ஒரு சிகரை நீங்க நம்புங்க எப்படி அப்படின்னு ஒருத்தன் உங்கள்கிட்ட பேசுவான். எதிர்வாதம் பேசணும்ல, அதற்காவது என்ன செய்துக்கிறணும்? நாம் இதை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சத்தியத்தை நம்ம நிறுவ முடியும். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. அடுத்து 2-3 செய்திகள் இருக்கு, அறிந்து விடலாம். யா ஐயுகல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே. நம்பிக்கை கொண்டவரை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், அழைத்து சொல்லுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், நீங்கள் மதுபானம் அருந்தாதீர்கள், சூதாட்டம் ஆடாதீர்கள், வ அன்சாபு வ அஸ்லாமு ரிஜிசும், அதோட சேர்த்து என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் குறி கேட்காதீர்கள், குறி கேட்டு மூட பழக்கத்தில் நீங்கள் விழாதீர்கள், வ ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், அது சைத்தானுடைய செயல். சைத்தானுடைய செயல் மட்டும் இல்ல, ரிஜிசும் அசுத்தமான செயல், நாத்தம் பிடிச்ச செயல். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அப்ப பாத்துக்கிறங்க.
அப்போ ஒரு செய்தியை சொல்றான், அல்லாஹ் கீழே ஒரு மூட பழக்கத்தை என்ன செஞ்சிடறான், கொண்டு வந்துடுறான். அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் பயங்கரமான முறையில் கண்டிக்கிறான். அதை வைத்துக் கொள்ளணும். அதே மாதிரி ஹதீஸ் நூல் அதுல அந்த அறிஞர் சொல்றாரு, இதையும் பார்த்துக்கிறணும். எந்த ஒரு கருத்து வந்தாலும் சிகிரு சம்பந்தமாக ஆகட்டும் எதுவாகட்டும், அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், மா சதக்க கிதாப் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல வஹுவ மின்ஹு. இதான் முக்கியமான விஷயம். அந்த அறிஞர், அந்த பெரிய அந்த கித்தாபை எழுதக்கூடிய ஔசாவி என்ன தெரியுமா சொல்லுகிறார், இந்த கிதாபு குரானுக்கு முரணாக ஒரு செய்தி வந்தாலும் நீங்கள் ஹதீஸ்ல நீங்க குரானை தான் உண்மைப்படுத்தணும், குரானை விட்டு விடாதீர்கள், குரானுக்குத்தான் நீங்க என்ன செய்யணும், முதல் உரிமை கொடுக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீங்க செய்தி நம்பகம் இல்லாமல் வந்தால், குரானுக்கு எதிராக வந்தால் அதை தூக்கி நீங்க ஓரத்தில் கடாசி விடணும் என்று ஒரு கட்டளையை அவரும் சொல்றார். கட்டளை இல்லை, அறிவுரை. கவனமா இருந்துக்கிறீங்கன்னு சொல்லி. சரி, இப்ப அடுத்தால பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4:78 ஒரு வசனத்தை சொல்றான். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத்த. நீங்கள் எங்க இருந்த போதும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். வலவு குந்தும் ஃபி புரூஜி முஸையதத்தின். நீங்கள் பயங்கரமான உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை அடைந்துவிடும். இது ஒரு செய்தி. செய்தியை சொல்லி போட்டு அல்லாஹ் கீழே ஒரு விளக்கத்தையும் சொல்றான். வ இன் துசீபுகும் ஹசனத்தன். அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால், அதாவது நல்லது நடந்தா என்ன தெரியுமா சொல்றாங்க, யகூலு ஹாதிஹி இந்தல்லாஹ். நல்லது நடந்துட்டு வைங்களா, அல்லாஹ் தந்துட்டான் எனக்கு என்று கூறுகிறார்கள். அப்போ ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால், வ இன் துசீபுகும் சய்யத்துன் யகூலு ஹாதிஹி இந்தக்க. ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அது ஒன்னால நடந்துச்சு, அது ஒன்னால நடந்துச்சு. அதாவது பழி போடுறது. நல்லது ஏற்பட்டா அல்லாஹ் எனக்கு தந்துட்டான், பல கோடியை தந்துட்டான், வீடை தந்துட்டான், பிள்ளைய தந்துட்டான், அப்படி என்று ஒரு சிரிச்ச முகத்தோட பேசுறீங்க. அதே இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அதுல எவ்வளவு பெரிய உருவமான கருத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வா இன் துசீபுகும் சய்யத்தும். தீங்கு ஏற்பட்டா அவனால நடந்தது, இவனால நடந்தது என்று கூறுகிறீர்கள். இந்தக்க குல்லு மன் இந்தல்லாஹ். அது என்ன தெரியுமா சொல்லணுமா, அல்லாஹ் சொல்றான், அனைத்தும் என் அல்லாவிடம் இருந்து வந்தது. எப்படி கூறணுமா, ஒரு நல்லடியாரு பிரிச்சு பேசக்கூடாது, எல்லாம் அல்லாட்டேந்து வந்தது என்று கூறணும். கூறிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமாலி ஹா உலாயி கௌமில்லா யகாதுன யஃப்தஹூன ஹதீஸா. என்ன தெரியுமா கூறுவார்கள். அல்லாஹ் கேட்கிறான், நான் தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்க எப்படி பேசுறீங்க, கெட்டதுன்னா ஒருத்த மேல பழி போடுறீங்க, நல்லதுன்னா அல்லாஹ் தந்தங்கிறீங்க. இந்த சமுதாயத்துக்கு என்ன நேர்ந்தது, இவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளவே மாட்டார்களா என்று கேள்விக்குறியோட முடிக்கிறான். 4வது சூறால 78வது வசனம். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறணும், துன்பத்தை அல்லாஹ் தானே தரான், ஏன் துன்பம் தந்ததும் மனுஷங்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கிற. ஒரு நல்ல அடியார தான் என்ன சொல்லணும், முசீபத்தும் அல்லாஹ் தான் தந்தான், ஹசனத்தும் அல்லாஹ் தான் தந்தான், நன்மையை சோதனையை தந்தா பொறுமையா இருக்க போறேன், நான் எதுக்கு புலம்பணும், நான் எதுக்கு இல்லாததை சொல்லணும் என்ற ஒரு வசனம் மூலியமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதை மாத்திரம் சொல்லல, எல்லாம் என் அல்லாவிடம் இருந்து வந்தது என்று நல்லடியார்கள் கூறுவார்கள் என்று சொல்லுகிறான். அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்கச்சல என்ன தெரியுமா செய்யறாங்க, அங்க தங்குறாங்க, தங்கக்கூடிய ஒரு நிலவரம் நடக்கு. அப்போ ஃபஜர் தொழுகையை தொழுகிறாங்க. அப்போ அங்க என்ன நடக்குது என்றால், மக்களை பார்த்து கேட்குறாங்க, நேராக திரும்பி உங்கள் இறைவனிடம் அவங்க ஏதோ வகி செய்தி வருது, எனக்கு ஒரு வகி செய்தி வருது அப்படின்னு கேட்டது. அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன செய்தி வந்ததுன்னு தெரியலையே, மாலமு அல்லாஹு ரசூலுக்கு, உங்களுக்கும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. இப்படிதான் அங்க சொல்லக்கூடிய வழக்கம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கீழே எப்படி சொல்றாங்க பாருங்க. அதாவது என்னை மறுக்கக்கூடியவர்கள் என் அடியார்களில் ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம்னா நபிகள் நாயகத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, நன்கு அறிந்து கொள்வார்கள், இதான் தூதர், அதான் அல்லாஹ், இவங்க தான் தூதர் அப்படின்னு நன்கு அறிந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு கூட்டம் என்ன தெரியுமா செய்யும், அல்லாஹ்வின் தயவால் தான் இந்த மழை பொழிகிறது என்று சொல்வார்கள். அல்லாஹ் நாடுனா மழை அடிக்குது என்று சொல்வார்கள். ஆனா சில கூட்டம் என்ன தெரியுமா சொல்லும், அவர்கள் சொல்வார்கள்,
இந்த நட்சத்திரத்தின் மூலியமா தான் மழை வந்துச்சு என்று கூறுவார்கள். எப்படி எப்படி சொல்லுவார்கள்னா, வல் மூமினு பில் கௌகபி, கௌகபினா நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் மூலியமா மழை பெய்தது என்று கூறுவார்கள். அப்படி கூறக்கூடியவர்கள் யாரு? என்னை மறுத்து விட்டார்கள். எப்படி சொல்றாங்க? அவர்கள் மூட பழக்கத்தில் இருக்கிறார்கள். நட்சத்திரத்தை நம்பியவர்கள் என் இறைவனை நம்பவில்லை, மூட பழக்கத்தில் இருக்கிறார்கள். நட்சத்திரத்தை மட்டுமா நம்புவாங்க? இந்த நல்ல மனுஷன் வந்தாரு, இந்த ஊர்ல மழை அடிக்குது என்றெல்லாம் மூடத்தனமாக பேசுவார்கள். அல்லாஹ் கால சுழற்சியை மாத்தி வைக்கிறான். அல்லாஹ் நாடுனா மழை பொழியும், அல்லாஹ் மழையை தந்திருக்கான் என்று சொல்லணும். அப்ப இப்படியும் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட மக்களும் இருப்பார்கள். புகாரியில வரக்கூடிய நபிமொழி 1038. எதற்கு இதெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம்னா, எந்த அளவுக்கு மூட பழக்கத்தை சாடுறாங்க பாருங்க. ஒரு இதுல கூட மூட பழக்கத்தை விட்டு வைக்க மாட்டிருக்காங்க. அது தவறு, கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டிருக்காங்க. உதவியான ஒரு இடத்துல போறாங்க, அங்க போயும் இதை என்ன செய்யறாங்க? பதிய வைக்கிறாங்க. இப்படி அடுத்தடுத்து இருக்குது. இப்படி நிறைய சொல்லலாம். நம்ம அதுலயே கொஞ்சமா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் சொல்றோம். அடுத்து பாருங்க, ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா யதுகுலு ஜன்னா, சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அதான் 4 செய்தி சொல்லப்படுது பாருங்க. வ ஆகுன் வலா மூமினு பிசிஹ்ரின் வலா முதுமினின் வல் ஹம்ரின் வலா கதப பி கதரின். 4 செய்தி. 4 செய்தியில என்னது? கதரின், விதியை மறுப்பவன். விதியை மறுப்பவனா ஒரு செயல் நடந்துட்டுனா, நடந்து முடிஞ்சிட்டுனா, அல்லாவா நடந்துச்சு, அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடணும். விதியை மறுக்க கூடாது. மறுக்கிறதுனா எப்படி? அப்படி இப்படின்னு போட்டு பேசுறது, சைத்தான் திசை திருப்புவான். அதால நடந்துச்சு, இதால நடந்துச்சு, ஒரு அளவு பேசி விட்டு ஒதுங்கி விடணும். அல்லாஹ் நாடுனா நடந்துட்டு. இது அவனுக்குடைய ஈமானுக்கு நல்லது. ஏன்னா பேசி பேசி அது கடைசியில அல்லாஹ்வுடைய விதியை மறுக்கிறதுல கொண்டு போய் விட்டுரும். அப்போ என்ன சொல்றாங்க? சொர்க்கம் செல்ல மாட்டாங்க. யாரெல்லாம் கேட்டா, விதியை மறுப்பவன். அடுத்து பாருங்க, மது அருந்துறவன், அதை விட்டுருங்க. அடுத்து பாருங்க, மது ஹமர். அடுத்து 3வது இடத்துல என்ன வருதுன்னா, சூனியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவன். அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் 27484. அப்ப அது உள்ள என்ன செய்யறாங்க? சூனியத்தை கொண்டு வந்துடுறாங்க, விதியை சொல்றாங்க. ஏன்னா சூனியன்னா அந்த சூனியம் வைக்கிறத நம்பினா விதியில கொண்டு போய் விட்டுரும். அவன் விதி மேல பழிய போட்டுருவான். வரிசையா எடுக்கிறாங்க. மது அருந்த கூடாது, அவன் சொர்க்கம் போக மாட்டான், அவன் சூனியத்தை நம்ப கூடாது, விதியை மறுக்க கூடாது, அவன் இருந்தான்னு சொன்னா அவன் சொர்க்கம் போக மாட்டான். லா யதுகுலு ஜன்னா என்று வருது. கவனமாக இருந்து கொள்ளணும். ஒரு செய்தியை பாருங்க, 9வது சூறால எவ்வளவு அற்புதமான அத்தியாயம் பாருங்க. இன்ன துசீபுக்க ஹசனத்தன், இன்ன துசிபுக்க ஹசனத்தன் லா சுஉஹும் வ இன் துசிபுக்க முஸிபத்துன். நமக்கு எதுவும் நன்மை ஏற்பட்டால், ஒரு நன்மை ஏற்பட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? அதாவது மூமின்களுக்கு, நபிகள் நாயகத்துக்கு ஒரு நன்மை ஏற்படுது. அது என்ன ஆகுதுன்னா, யகூலு ஹாதா அகதுனா அம்ரினா, உமக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது. அதான் நபிகள் நாயகத்துக்கு ஒரு நன்மை நடந்துட்டா, நபிகள் நாயகத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளையும் சேர்த்துக்கிறங்க, மூமின்களுக்கு, அவர்கள்னா எதிர்பார்த்தீங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது? துன்பம் தருகிறது. அப்படியே உள்ளம்லாம் வலிக்கு, நல்லா இருக்காங்களப்பா, நல்லா நடந்துட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லி. பாலஸ்தீனம் தனி நாடு ஆயிட்டா, கொடுத்துட்டாங்களா சுதந்திரம், முஸ்லீம்களின் அடி வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சல் வந்துடும். அடிபட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது எதிரிகளுடைய எண்ணம். ஒருவேளை வெற்றி கிடைச்சிட்டுனா என்ன ஆயிரும்? வயிறு எரிஞ்சிருவாங்க. அப்ப அவர்களுக்கு துன்பம் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? சரி, நம்ம கவனமா இருந்து கொண்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், இந்த மூமின்களுக்கு துன்பம் ஏற்படணும். அகதுனா அம்ரினா மின் கபுலு வல்லனா வஹும் ஃபரிஹூன், நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு 9வது சூரா 50வது வசனம் 51ல அல்லாஹ் சொல்றான், கெட்டவர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள். எப்படி? இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய சோதனையில மகிழ்ச்சி அடைகிறது யாருடையது? அதாவது ஒரு மக்களுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டா கெட்டவன் என்ன செய்வான்? மகிழ்ச்சி அடைவான், நல்ல சாவட்டும். அது கெட்டவர்களுடைய பண்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அல்லாஹ் சொல்றான், குல் லன் யுசீபனா இல்லாம கதபல்லாஹு லனா வஹுவ மௌலானா வலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினீன். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேற எதுவும் ஏற்படாது. நல்லடியார்கள் என்ன தெரியுமா சொல்வார்களாம்? அல்லாஹ் விதித்ததை தவிர வேற ஒன்றும் நடக்காது. யுசீபனா இல்லாம கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதிச்சதுதான் ஏற்பட்டது, வேற எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. எங்களுக்கு அவன் யார் தெரியுமா? அவனே அதிபதி, மௌலானா. அது மட்டும் இல்ல, அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினீன், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை சார்ந்திருங்க.
என்று சோதனை வந்தா என்ன செய்யக்கூடாது, கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்டவர் தான் நல்லடியார்கள். எந்த ஒண்ணு என்ன செய்ய மாட்டாங்க, அசர மாட்டாங்க. எல்லாம் ரப்பு டயத்துல நடக்குது என்று அவர்கள் கூறி விடுவார்கள் என்று அந்த செய்தியை சொல்றாங்க. அடுத்து உள்ள செய்தியை பாருங்க. அப்ப இது வரைக்கும் சிகிரு செய்தியை நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். 4 நாளா நிறைய செய்தி அடுத்தடுத்து இன்னும் இருக்கிறது. ஆனால் இதோட சிகரை நிறுத்திட்டு அதோட சேர்த்து நம்ம 2 விஷயத்தை அறிய இருக்கோம். சிகரை ஒட்டினாப்புல கண் திஷ்டி, அதுக்கப்புறம் சிறுக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல இருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளி கொண்டு போயிருவாங்க இதெல்லாம் நம்பினா. சரி, அதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் தஸப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் பிற சமுதாயத்தை பார்த்து அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள். இப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி கையில கயிறு கட்டுறது, காலில் சிலங்கையா போட்டுட்டு ஆடுறது, அப்புறம் களத்துல கருசமணி போடுறது, அதுக்கப்புறம் தாலி கட்டுவது. தாலி கட்டுனா தாலியை மங்களம் வச்சு இப்போ முஸ்லீம்களும் போடுவாங்க. தாலி செயின்னு சொல்லி முறுக்கா போடுவாங்க வசதியானவங்க. அப்போ தாலி செயின் எப்படி, அது கல்யாணங்கிறது திஃபா ஒப்பந்தமா இல்லைன்னா தாலி செயினா? அவன் தாலி செயின்ல வச்சிருக்கான். ஆனா முஸ்லீம்களும் இன்னைக்கு அதிகமான மக்கள் அதை ஒரு பொருளா கையில கொடுக்க மாட்டாங்க, தூக்கி கொண்டு களத்துல கெட்டுவாங்க. இதெல்லாம் பிற சமுதாயத்துடைய செயல். அதோட நம்ம ஒன்றோட கலந்துட்டோம். இன்னும் அரபு நாடுனா கிடையவே கிடையாது, கையில கொடுத்துருவாங்க. ஒரு தங்க பிஸ்கட்டை வாங்கி இப்படி கையில கொடுத்துருவாங்க. ஒரு பொருள் செயின் அறுப்பம் துட்டு. அப்ப இதை கொண்டு போய் ஒரு களத்துல போட்டு அந்த புள்ளைய படாத பாடுபடுத்தி அதுக்கு ஒரு 3 பொம்பளைங்க கூடி இப்படி கெட்டுற மாதிரி காட்சி அளிக்குது. இது என்ன செயல்? நாளைக்கு இறந்துட்டா தாலியை எடுக்கிறங்கிற செயல் அதுல அடங்கி இருக்கு. காப்பி அடிக்கிறோம். அதனால இந்த மாதிரி செயல் எல்லாம் செய்யக்கூடாது. இதான் இறுதி பேருரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறுதி பேருரைங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க பேருரை. அதுல சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்ல ஷையின் மின் அம்ரினா வ அம்ரில் ஜாஹிலதி வ தஹ்த வ கதுமயன் வ முஃமிது வ மௌதுஉன். அனைத்த மூட பழக்கத்தையும், அனைத்த ஜாஹிலியாவுடைய மூட பழக்கத்தை நான் என்ன செய்றேன், மௌதுஉன் அடி கீழே காலில் போட்டு மிதிக்கிறேன் என்று சொல்றாங்க. இது மூட பழக்கமா இல்லையா? இது ஐயாமுன் ஜாஹிலியாவா இல்லையா? இது ஜாஹிலியா பழக்கம். ஜாஹிலியா முஸ்லீம்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது, எத்தனையோ சொந்த பந்தங்கள்கிட்ட இருக்கு. நம்ம இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி தடுத்து நிறுத்தணும். ஏன்னா இந்த மார்க்கங்கிறது எப்படின்னா நம்ம அளவில் கடைப்பிடிப்பதற்கு மட்டும் விஷயம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அளவில் வைத்துக் கொள்கிறோம். நமக்கு எதுக்குப்பா பொல்லாப்புன்னு நினைக்கிறோம். இதுல இருக்க ஒரு 2 செய்தியை சொல்லக்கூடாதா? அதுல குறிப்பா இதை சொல்லணும். இதுதான் முக்கியம். ஏன்னா அவனுடைய மூளை மழுங்கி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா சைத்தான் அப்புறப்படுத்திடுவான். மற்ற விஷயம் இதான் ஃபர்ஸ்ட். இதை சொல்லத்தானே தூதர்மார்கள் வந்தாங்க. இதுதான் மெயின். ஆனா இது சரிஞ்சு கிடக்குது மூமின்கள் மத்தியில். அப்போ அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அது ஒண்ணு. அப்போ நபிகள் நாயகம் சொல்லாத ஒண்ணு நம்ம செய்யக்கூடாது. மன் அமில அமனல் லைஸ் அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் சொல்லாததையும் நான் செய்யாததையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் மறுமை நாளில் என்ன செய்யப்படும், ரத்து செய்யப்படும். அது உங்களுக்கு அமலில் நிற்காது என்றெல்லாம் சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போட்ட அடப்பு போட்டு தள்ளுறாங்க. அடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆதாரம்லாம் பாருங்க. கால மண் அல்லக்க தமிமத்தன் ஃபகத் அஸ்ரக. யார் ஒருவர் ஒரு கயிறை கெட்டுகிறாரோ, அதை நம்பி கடவுள் என்று கெட்டுகிறார்களோ, தமிமத்தன் ஃபகத் அஸ்ரக. அஸ்ரகனா சிறுக்கு வந்துட்டு பாருங்க. அவர் 2 இறைவனை நம்பிவிட்டார். இன்னைக்கு மூமின்களுடைய களத்திலேயோ கையிலையோ காலிலையோ அந்த கரண்டை கிட்டலாம் கயிறு கட்டுறோம். 10 ரூபாய் கயிறை வாங்கிட்டு கட்டுறான். இது எப்படி என்ன சமுதாயத்தில் இருக்கான்? ஊறி போயிருக்கிறான். கயிறு ஒன்றை எப்படி பாதுகாக்கும்? இப்பதானே வசனத்தை படித்தேன். அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை நடக்காது. அலல்லாஹி தவக்கல். நாங்க அல்லாவை சார்ந்து இருக்கிறோம். ஒன்றை நான் கயிறு என்ன சாதிச்சிரும்? ஒரு கயிறை கெட்டுறானா? கெட்டுறது மட்டும் இல்லாத ஓதி ஊதி என்னெல்லாம் மந்திர கயிறுங்கிறான். சும்மா டைம் பாஸுக்கு கெட்டினேன், ஸ்டைலுக்கு கெட்டினேன்னாங்கிறான். அப்போ இப்படிப்பட்ட முஸ்லீம் மக்கள் தாறுமாறா இருக்கிறாங்க. அறிவுள்ள மக்கள், படிச்ச மக்கள் கட்டுறான் பிள்ளைக்கு. அது ஒரு பக்கம் பாருங்க. படிக்காத மக்களும் கட்டுறான், படிச்ச மக்கள் காலில் கட்டுறான். நடந்து போனா பார்க்கலாம், என்ன கருப்பு கயிறு எங்கேருந்து வந்துச்சு? இப்படி ஒரு விந்தையாக இருக்கிறது. அப்போ நிறைய மக்களுடைய அந்த நிலை அப்படி இருக்குது. கேட்டா எனக்கு கால சூழல் இப்ப சரியில்லை, கால நேரம் சரியில்லை, எனக்கு பல காரணம் சொல்லுவான். என்ன கால நேரம் சரியில்லை? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமின் மகன்
காலத்தை திட்டுகிறான், நான் தான் காலமாக இருக்கிறேங்கிறான். எப்படி நாளை எல்லாத்தையும் சுழற்சியா சுத்த விட்டுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் தான் மேலே வரும் கீழே வரும். அப்ப இப்படி ஒரு பக்கம் இருக்குது காலத்தை, எதையாவது ஒரு பழிய போடுறான். அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியா சொல்றான் பாருங்க, தில்கல் ஐயாமு நுதுவிலுஹா வ பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மாறி மாறி சுத்துகிறோம், அது நாடிய பிரகாரம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல வெற்றியும் அடைவாங்க, தோக்கவும் செய்வாங்க. எல்லாத்துலையும் ஜெயிச்சிட்டாங்களா, தோல்வி நடக்கும். அப்ப ரெண்டுமே என்ன செய்யும், கலந்து வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மக்களா இருக்கணும். இறுதி பேருரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க, கது தரக்தும், உங்களை நான் விட்டு செல்கிறேன். எப்படி தெரியுமா விட்டு செல்கிறேன், வலல் அலல் பைலா லைலுஹா கஅன்ன நாரிகா லா யதுஉ அன்ஹா வ பஅதி இல்லா ஹலக். உங்களை வெண்மையான வெள்ள வெள்ளன்னு ஒரு இடத்துல என்ன செய்றேன், உங்களை விட்டு செல்கிறேன். அது எப்படி தெரியுமா இருக்கும், லைலுகா, இரவு கூட பகல் மாதிரி இருக்கும். ஒரு இலக்கிய சொல், இரவு கூட பகல் மாதிரி இருக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்துல விட்டு சொல்றேன். சிறுக்கெல்லாம் தொடச்சி எரிஞ்சு ஃப்ரெஷ்ஷா விட்டுட்டு போறாங்க. எல்லாத்துலையும் ஏகத்துவ கொள்கை மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்க போய் தானே உள்ள போனதும் இஸ்மாயில் நபி சிலை, இப்ராஹிம் நபி சிலை, மரியமலை எல்லாத்தையும் கம்பால் அப்படி தட்டி விடுறாங்க. இதெல்லாம் யாரு, தூதர்மார்கள். நேத்து வந்த ஆளுங்க கிடையாது, தூதர்மார்கள், கண்ணியத்துக்குரியவர்கள். கண்ணியத்துக்குரிய சிலை கொஞ்சம் ஓரத்துல எடுத்து பத்திரமா வைங்க அப்படி சொல்லல, ஒரு தள்ளு இப்படி கம்பால் தள்ளுறாங்க, தூக்கி வெளியே போடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதை சொல்வதற்காக அந்த மக்கள் வரல, அல்லாஹ்வை வணங்குங்கள் சொல்ல வந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஏகத்துவத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சிலை உள்ள இருக்குது, அப்புறப்படுத்த சொல்றாங்க. சிலைன்னா என்ன, படுத்து போட்டு வணங்கினா என்ன, நின்னா வணங்கினா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே. நீ அங்க போயும் பிரார்த்தனை கேட்கிற, அவன் நின்று கேட்கறான், அப்படித்தானே சொல்றான். அப்படிதான் அவன் சொல்றான், எங்களுக்கு உங்களுக்கு பூந்தி, எங்களுக்கு லட்டு, எங்களுக்கு காவி, உங்களுக்கு பச்சை பச்சை போர்வையை போடுறான், நாங்க நிக்க வச்சிருக்கோம், நீங்க படுக்க போட்டிருக்கீங்க, எல்லாம் அப்படிதானே சொல்றான். நாங்களும் வந்து கொடி ஏத்துறோம், நீங்களும் பச்சை கலர்ல ஒரு கொடி ஏத்துறீங்க, நாங்களும் தாலி கட்டுறோம், நீங்களும் கர்சமணி கட்டுறீங்க, எல்லாம் வந்து ஒன்னா இருக்கிறீங்க அப்படிங்கிறான். நாங்களும் பிரசாதம் கொடுக்குறோம், நீங்களும் வந்து ஒரு ஒரு சரத்து மாதிரி ஒரு நேச்சை கொடுக்குறீங்க. அப்போ இப்படி வந்து சொல்ற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ என்ன மாதிரி சொல்றாங்க, உங்களை வந்து நான் வெள்ள வெள்ளன்னு ஒரு இடத்தில் விட்டு செல்கிறேன், அதோடைய இரவு கூட என்ன செய்யும், பகலை போன்று இருக்கும். யார் ஒருவர் எனக்கு பிறகு அதை விட்டு போகிறார்களோ ஓ ஹலக்க, அவர் வந்து வழி தவறி விட்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு நபி இந்த மாதிரி சொன்ன பாதையை விட்டு யாரு வழி தவறி போகிறார்களோ அவருடைய நிலைமை என்ன, அவர் கதை முடிஞ்சு போச்சு, அவர் வழி தவறிட்டாரு, அவர் நேரான வழியில் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் அந்த இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சிகரை கொண்டுட்டு வருவாங்க. அடுத்து ஒரு செய்தியை பாருங்க. இந்த செய்தியோட நம்ம வந்து இந்த சிகர்ல இருந்து அடுத்த சப்ஜெக்டுக்கு போவோம், சரிங்களா? இதுதான் முக்கியமானது, சரிங்களா? இதை சொல்லி நம்ம முடிவு பெறணும். இது இல்லாம சிகரை தூக்கி பிடிக்கவே மாட்டாங்க. இதுதான் சிகருடைய மைய புள்ளியே தான் குர்ஆன் வசனம், சரிங்களா? இதை தான் மெயினா வைப்பாங்க. இதோடைய வசனத்தை நல்ல கேளுங்க, சரிங்களா? இதைத்தான் கொண்டு வருவோம். அழகா அதை படிச்சு உங்களுக்கு காட்டுறேன். வத்தபவு மா தத்துலு ஷயாத்தீனி அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் பின்பற்றினார்கள். யாரு, சைத்தான்கள். எதை பின்பற்றினார்கள் தெரியுமா? அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிக்கவில்லை. சுலைமான் வந்து காஃபிர் கிடையாது, இந்த சைத்தான் தான் காஃபிர். வலாக்கின்னி சைத்தான், சைத்தான்னா நம்மளை கெடுக்கிறான அந்த சைத்தான் கிடையாது. இந்த சிகரை கற்றுக் கொடுக்க 2 பேர் வர்றாங்க, அவங்க பேர் தான் ஹாரூத் மாரூத். அந்த 2 பேரை அவங்க மலக்குன்றுவாங்க, அல்லாஹ் தான் அனுப்பியிருக்கான்னு சொல்லி இந்த சிகரை சப்போர்ட் பண்றதுக்கு. இதை தான் நீங்க கவனமா கேட்டுக்கிறணும். பகராவில் 102வது வசனம். அந்த வசனத்திலேயே அல்லாஹ் சிகரை எவ்வளவு கண்டிக்கிறாங்கிறத கீழே பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வசனம் இது என்ன சொல்றாங்கிறது என்னது, அல்லாஹ் நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்றான். அல்லாஹ்வா ஒரு கூற்றை சொல்லவில்லை, ஒரு கட்டளையை சொல்லவில்லை. ஒரு காலத்தில், ஒரு ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் எடுத்து சொல்றான். கீழே அல்லாஹ்வுடைய வாசகம் வரும், கவனமா கேளுங்க. அப்போ சுலைமான் நிராகரிக்கவில்லை, இந்த சைத்தான் தான் காஃபிர். ஆரம்பத்திலே கவனமா கேட்டுக்கிறணும். 102வது வசனம். சுலைமான் ஆட்சி காலத்துல இவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் காஃபிர்கள். சுலைமான் காஃபிர் இல்லை, அவர் அதை மறுக்கவில்லை. அந்த வானவர்கள் ஜிப்ரீல் மீகாயில்
என்ற இரு வானவர்களுக்கு இந்த சூனியம் அருளப்படவில்லை. அதாவது மலக்குகளுக்கு அருளப்படவில்லை, இந்த கெட்டவர்களுக்குத்தான் அருளப்பட்டு இருக்கு. அதான் இறங்கி இருக்கு. 2 கெட்டவர்களுக்கு இறங்கி இருக்கான். சூனியன்னா என்னங்கிற கீழே வரப்போகுது. அது எங்க இறங்குச்சு, எங்க கற்றுக் கொடுத்தாங்க, அதையும் அல்லாஹ் சொல்றான். பாபில் நகரத்துல என்ன செய்யறான்? பாபில்னா அந்த ஈராக்கு பகுதியில, சரிங்களா? ஈராக்கு பலஸ்தீன் அந்த பகுதியில தான் அவங்க ஆட்சி செய்தாங்க. அது பூரா ஒரு ஊர் தான். அங்கதான் அந்த ஊரையும் பேரையே சொல்லிடுறான் அல்லாஹ். அங்கதான் அது நடந்தது. அவர்கள் யார் என்றால், பாபில் நகரத்தில் சூனியத்தை மக்களுக்கு கற்பித்த அந்த நபர் யார் என்றால் ஹாரூத் மாரூத். தமிழ்ல உங்களுக்கு சொல்லி ஹாரூத் மாரூத் 2 சைத்தான்கள். இவர்கள் தான் என்ன செய்யறாங்க? கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்கள் தான் அல்லாவை மறுத்து விட்டார். இப்படி இதை கற்றுக்கிட்டாலே அல்லாவை மறுத்துருவாங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க பிறருக்கு கற்றுக் கொடுக்கச்சல அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தியை சொல்றாங்க? யூ அல்லிமானி மின் அகதின் ஹத்தா யகூலா இன்னமா நகுனு ஃபித்னதன் ஃபலா தக்ஃபுர். நாங்கள் இதை கற்று அல்லாவுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட்டோம், காஃபிராக ஆகிவிட்டோம். 2 பேரும் கத்துக் கொடுக்க போறாங்க. நீங்களும் கற்றால் காஃபிராக ஆகிவிடுவீர்கள். ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்ல வரான். அந்த கேடு கெட்ட அந்த 2 பேர் சொல்றாங்க, நான் ஆல்ரெடி நிராகரிப்போன ஆகிப்பேட்டேன். இந்த கெட்டதை படிச்சு நீனும் படிக்காத, படிச்சா நீனும் தக்ஃபுர், நீனும் அல்லாஹ் நிராகரிச்சிருவ, கவனமா இருந்துக்கோ, வறுமக்களை மாதிரி படிச்சு கொடுத்தா உயிரை எடுத்து போடுவ அப்படின்னு சத்திய உறுதி எடுக்கிற மாதிரி அப்படி சொல்லி போட்டான். சரிங்களா? அல்லாஹ் வந்து நடக்கக்கூடிய சம்பவத்தை எடுத்து சொல்றான். அப்போ ஏக இறைவனை அவங்க மறுத்துருவாங்க. அதனால நாங்க அதுக்கு படிப்பினையாக இருக்கிறோம். எனவே இதை கற்று நீயும் மறுத்து விடாதே என்ன மாதிரி என்று சொல்றாங்க, அறிவுரை சொல்றாங்க. கத்துக்கிறாதீங்கன்னு சொல்றாங்க. இவன் சொல்றான் கத்துக்கிட்டேங்கிறான். பாயிண்ட் இதுலயே நம்ம பிடிச்சிக்கிறோம். நல்லா கவனமா கேட்டுக்கிறேன். கத்துக்கிறாங்கன்னு என்ன? சூனியன்னா என்ன? நம்ம அப்படி கிடையாது. கணவன் மனைவியை பிரிக்கிறது, அது கீழே வருது பாருங்க. நல்லா கவனமா கேட்டுக்கிறீங்க. சரிங்களா? இது ஒன்று ஆயிட்டா. எனவே மறுத்து விடாது என்று சொல்லிட்டு அவ்விருவரும் என்னத்தை படித்தார்கள்? அவ்விருவருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க என்றால், அல்லமூன மின்ஹா மாயு ஃபர்ரிகூன பிரிக்கிறது, பிரிக்கிறது. ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்யி வ ஜௌஜிஹி. மர்யி ஜௌஜிஹினா கணவன் மனைவி. அவங்க படித்து கொண்டார்கள் ஒரு வித்தையை. என்னத்தை படித்து கொண்டார்கள் என்றால், கணவன் மனைவியை பிரிப்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறான். கணவன் மனைவியை பிரிக்கிறது என்ன பெரிய கொம்பு சுத்துற வேலையா? அது சும்மா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஆரம்பத்துல. கணவன் மனைவியை வந்து பிரிக்கிறதுலாம் பெரிய தவறான சொர்க்கம் சொல்ல மாட்டான், நரகத்துக்கு தான் போவான்னு. ஆனா அதை தான் படிச்சுக்கிட்டாங்க. மூட்டி விடுறது. ஒன்னடக்க ஒண்ணு சொல்லிடலாம்ல. இதுல தான் வருமே. நபிகள் நாயகத்துக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் சண்டை வரும். சண்டை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வான்? ஆயிஷா ரலியல்லாஹு இப்ராஹிம் நபி அல்லாவின் மீது சத்தியமாக அப்படின்றாங்க. உடனே நபிகள் நாயகம் உனக்கு கோபம் வந்துட்டு 2 பேருக்கும் சண்டை வருது. சைத்தான் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னதும் அந்த 2 பேருக்குள்ள சலசலம், சைத்தான் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா, கணவன் நபிமார்களா இருந்தாலும் கருத்து வேறுபாடு வரும், சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். அவங்க மேலேயே ஒரு பழியை சுமத்தி 2 பேருமே பிரிஞ்சிருந்தாங்க. அது கூட எடுத்துக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு வாகனத்துல வரச்சில பெரிய செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு கண்ணியமான பெண்மணி ஒரு பழியை போட்டுட்டாங்களே, பிரிஞ்சுட்டாங்களே, பிரிஞ்சு வாப்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சேர்ந்து விட்டுறலாம். உள்ள போய் வந்து ஆட்டையை கலைச்சி விடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த புள்ள அந்த பெண்மணியும் அவங்களும் கரெக்டான வாழ்க்கையில போனா பிரச்சனை இல்லை. ஒரு புதுமண தம்பதிகள், வயசானவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் போறதுதான் பிரச்சனையாயிரும். அவங்களுக்கு புதுமண தம்பதிகள் பிரிக்கணும், இவங்களை ஏதாவது செய்யணும்னா எதையாவது ஒன்று என்ன செய்யறோம்? பைக்கில் போனான்ருவான். மனைவியை பக்கத்தில் அவர் கூட்டு போனாங்க, மனைவி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்படி சச்சரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சும்மா ஒன்றை சொல்றேன், நிறைய இருக்குது. போய் ஒரு செய்தியை போட்டு விட்டுட்டா முடிஞ்சிடும், சண்டை வந்துடும், பிரிச்சிடலாம். அழகா ஃபர்ரிக்குங்கிறான். கணவன் மனைவியை பிரிக்கிறது தான் படித்துக்கிட்டார்கள். இதை சொல்லியாச்சா? சொல்லிட்டு பாருங்க. அவ்விருவரும் என்னத்தை படிச்சாங்க? எனவே கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையே அதை அவ்விருவரும் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுல சொல்றான், அல்லாஹுவின் விருப்பமின்றி எதுவும் நடக்காது. அல்லாஹுவின் விருப்பமின்றி எதுவும் நடக்காது. தீங்கு அவர்கள் செய்ய முடியாது, எந்த தீங்கும் செய்ய முடியாது. மேலும் அவர்கள் தமக்கே தீங்களிப்பதை கற்றுக்கொண்டார்கள். எப்படி பாருங்க,
அவர்கள் என்னதை தெரியுமா கற்றுக்கொண்டார்களாம்? வமாகும் பிதாரீன வமாய துர்ரூன வலா என்பவுகும். என்பவுகுனா பயனுள்ளது. அவர்கள் கற்றுக்கொண்டது பயனற்றது, தீமையை தான் கற்றுக்கொண்டார்கள். வழக்கது அலிமு லிம நிஸ்தராகு. நிஸ்தரா வாங்குறது. அவர்கள் கேடானதை தான் விலக்கி வாங்கினார்கள். எவ்வளவு கண்டிக்கிறான் பாருங்க. வமாலகு ஃபில் ஆகிரத்தி. ஆகிரத்தினா மேல. நல்ல கவனமா கேட்டுருங்க. மின் ஹலாக். ஹலாக்னா பாக்கியம். அவர்களுக்கு மறுமையில் இதனால் எந்த ஒரு பாக்கியமும் இல்லை. இதை நீங்க படிச்சுக்கிறணும், வரிக்கு வரி படிக்கணும். தெரியல அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான், அங்க நடந்த சம்பவம் என்ன, ரெண்டையும் என்ன செய்யணும், சேர்த்து படிக்கணும். 2வது சூரா 102வது வசனம். இதான் மைய பொருள். இதைத்தான் மைய பொருளா வச்சுக்கிடுவாங்க. அப்ப என்னெல்லாம் சொல்ல போறது? அவர்கள் வாங்கி கொண்டால் இஸ்தரான விலைக்கு வாங்குறது, கெட்டதை வாங்கி கொண்டார்கள். வமாலகு ஃபில் ஆகிரதி ஹலாக். மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லை. வல பீச மா ஷரவு பிஹி அன்ஃபுஸஹும். அவர்கள் தனக்குத்தானே கெட்டதை வாங்கி கொண்டார்கள். லவ் கானு யஅலமூன். அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான் 102. அதாவது என்னெல்லாம் வருது கடைசியா? அதன் மூலம் யாருக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அவர்கள் தமக்குத்தாமே தீங்களித்ததையும் பயனளிக்காததையும் கற்றுக்கொண்டார்கள். இதை விலக்கி வாங்கியவர்கள் மறுமையில் எந்த மதிப்பும் அவர்களுக்கு இல்லை. தாங்கள் விற்றது மிக கேடு, இது கெட்டதை தான் வாங்கி கொண்டார்கள், அதை அவர்கள் அறிய வேண்டாமா அப்படின்னு கேள்விக்குறியில அது முடியுது. அதை சிந்திக்க வேண்டாமா அப்படிங்கிறது. இதுதான் இந்த 102வது வசனத்தை எடுப்பாங்க. எடுத்துட்டு எதை தெரியுமா துணைக்கு கொண்டு வருவாங்க? பாத்தியலா ஆறு. அப்ப சிகிரு இருக்கு. சிகிரு இருக்குன்னா என்ன இருக்கு? உன்ன மாதிரி 90 நாள் 120 நாள் சொல்லி பயங்கரமா என்னெல்லாமோ சொல்றியா? அதான் இருக்கு. கணவன் மனைவிக்கு மட்டும் தானே பிரிக்க முடியும் இருக்குது. அதான் முடியுமே. அவன் என்ன சொல்றான்னா, அவன் எந்த மாதிரி சிகர சொல்றான்னா, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு 3 மாசம் கழிச்சு கை கால் நடக்க முடியாது, பிரிச்சிடும், ஒரு மெட்டீரியலும் இல்லாம சொல்றான். அது நடக்காது. மூட்டி விடுற வார்த்தை மூலியமா ஒரு அருவாள் எடுத்துட்டு போனா வெட்ட முடியும், அதை செய்யலாம். ஒருத்தனுக்கு பொறாமையின் மூலியமாக கெட்டதை விளைவிக்க முடியும். ஒருத்தர் நீங்க இருக்கீங்கன்னா உங்க நண்பன்கிட்ட போய் என்ன செய்யணும், நல்லதை சொல்லணும். அவர் உங்களை பத்தி எப்பவுமே நல்லது, இதான் ஒரு மூமியினுடைய அடையாளம். மூட்டி விட்டுறலாம்ல, அவர் உங்களை பத்தி எப்பவுமே புறம் பேசுறாருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புறம் பேசுறாரு என்னத்தை சொல்ல, அது பாயிண்டா போடுவான். அதாவது நீங்க சொன்ன ரகசியத்தையும் அவன் சொன்ன செய்தியும் அவன் கோர்த்து வச்சுக்கிடுவான். ரெண்டையும் அழகா போட்டுருவான். நான் சொல்றது சும்மா சாதாரணமா சொல்றேன், சண்டை வர்ற மாதிரி போட்டுருவான். எனக்கு எப்படி இது தெரியும், நீங்க அவர்கிட்ட தானே சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆமா, அவர்கிட்ட சொன்ன ரகசியம் இவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ அவர் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பிரிவு வந்துடும், சண்டை வந்துடும், கலகமே வந்துடும். அப்போ அந்த மாதிரி கலகம் மூட்டி விடுவதுங்கிறது ஒரு கெட்டவர்கள் செய்யக்கூடிய வேலை. அது செய்வாங்க. அது கணவன் மனைவிக்கு மத்தியில நல்ல எடுபடும். ஒருத்தர் சந்தோஷமான வாழ்க்கைக்கு வர்றாங்க புதுமண தம்பதிகள், அவங்கள அதுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள். இது நல்ல வேலை செய்யும். சட்டக்குன்னு அடிச்சு விட்டுருவான். அந்த பிள்ளையும் புதுமண தம்பதி, உலகம்னா என்னன்னே தெரியாது, வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துருப்பாங்க, சட்டுன்னு பிரிஞ்சிருவாங்க. இவங்க ஏதாவது சொல்லுவானா சட்டு புட்டுன்னு சண்டை ஒன்று. அதனால இந்த மாதிரி தீயவர்கள்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது அந்த வசனத்துடைய அடையாளம். அதுதான் அடையாளம். செய்யணும், போய் படிங்க, நாசம் பண்ணுங்கிறது அடையாளமே கிடையவே கிடையாது. அப்ப இந்த 102 எடுத்துக்கிறனும். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அதை படிக்காமல் அதை சிந்திக்காமல் தெரியாமல் இருந்தா இதை வச்சு என்ன செய்திருவான், விளையாண்டுருவான். பாதி வசனத்தை மறைச்சிடலாம்ல, பத்தியா ஹாருத் மருது அப்படிங்குவான். படிப்பறிவு இல்லாதவன் என்ன செய்வான், அதை பத்தி சிந்தனை இல்லாதவன் என்ன செய்வான், ஏத்துக்குருவான்ல. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முஸ்லீம்களையும் காப்பாற்றணும், நம்பாதங்கணும், எங்க போற அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா இதெல்லாம் போவது அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது. தௌஹீத்வாதிகளுக்கு இது சாதாரண ஒண்ணு, எல்கேஜி மாதிரி கூட சிந்திக்கலாம். தௌஹீத்வாதிகள்ல உறுதியா இருக்கக்கூடியவன் இதெல்லாம் கிடையாதுங்கன்றுவான். தௌஹீத் மார்க்கன்னா என்னன்னு தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, ரொம்ப குழப்பமா இருக்கு, அவரை போய் பார்த்தா தான் செட் ஆகும் அப்படிங்கிறான். அந்த தர்கால போய் மந்திரிச்சு ஒரு தாயத்தை போட்டா தான் செட் ஆகும், அப்பதான் மனக்குழப்பம் போவோம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்கான். அப்போ அதனால இதுல இருந்து என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தவக்கல்து வைங்கன்னு வசனங்கள்லாம் நிறைய பார்த்தோம். சூனியம் செய்யக்கூடாதுங்கிற வசனத்தையும் கோர்வையா பார்த்தோம். இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது, கலாக் நன்மை இல்ல, கெட்டதை வாங்கிக்கிட்டாங்க, மோசமானவங்க, அல்லாஹ்வுக்கு காஃபிர்கள், தக்ஃபுர் நிராகரிக்கக்கூடியவர்கள், அந்த 2 பேரும் இந்த உறுதிமொழியை வாங்கிட்டு தான் படிச்சு கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு நடந்த சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்றான். இது தண்டனைக்குரிய விஷயம், கெட்டதுன்னு சொல்லி எச்சரிக்கையும் சொல்றான். 2 விஷயம் சிந்திக்கும். அல்லாஹ் கட்டளை போடுறான், சேர்ந்தா உன்னை மறுமையில உனக்கு நல்லது கிடையாது, நரகத்துல போட்டுருவேன் அப்படிங்கிறத சொல்றான். அப்ப சிகிரு விஷயமா இன்னும் இருக்கு.
அதனால் மூசா நபி வரலாறுலாம் படிச்சா சிகிரு நிறைய படிக்கலாம். அதுல சிகிருங்கிற வார்த்தை சிகிரும் அதீம் அப்படின்னு வரும். அவர்கள் மகத்தான சிகிரை கொண்டு வந்தார்கள். யாரு? நபி மூசா நபியை எதிர்த்தவர்கள். இப்படி நிறைய வரும். அதனால சிகிரு என்றால் கண்கட்டி வித்தை, பொய், கற்பனை, அந்த மாதிரி வித்தை செய்வது என்பது அந்த அர்த்தத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சூனியம் செய்து ஒருத்தவனை மாய்க்க முடியாது. இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்பதை அறிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு என்ன செய்யணும், அடுத்து சிறுக்கும் இந்த கண் திஷ்டி அதை பற்றி ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். கண் திஷ்டி இதுவும் ஈக்குவலான, இதுக்கு நெருக்கமானது. கண்ணால பார்த்து புறாமப்பட்டு அந்த ஏக்கத்துல இதாகிறது அப்படிங்கிற ஒரு செய்திகளும் குறைந்த ஹதீஸ் தான். மிஞ்சி போனா அதை பத்தி ஒரு 15 ஹதீஸ் தான் வருது. அது அனைத்துமே லைஃப் ஆனது. சாதாரண அதெல்லாம் நம்ம ஒரு கோர்த்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு அதையும் ஓரளவுக்கு பார்த்துட்டு அடுத்த இதுக்கு நம்ம போயிடலாம். செய்தியோட உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.